இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு வச்சு ஒரு லட்டு செஞ்சிடலாம். இந்த கப்பால் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை இப்போ வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ ஈஸியாக தான் இருக்கும். இதையும் நீங்கள் ஈஸியாக செஞ்சலாம். இது வந்து எங்கள் அம்மா வீட்டு சைடெலாம் இது வந்து நெய் உருண்டைன்னு சொல்லுவோம். தஞ்சாவூர் சைடு இங்கே வந்து பாசிப்பருப்பு லட்டு. சூப்பராக இருக்கும். இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு திருவையில் அரைப்போம். திருவையில் அரைச்சோம்னா நல்லா நைஸாக நல்லா இருக்கும். இப்போ மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். இங்கேயும் திருவையெல்லாம் இருக்குது. இருந்தாலும் வந்து அது எல்லாம் கொஞ்சம் அச்செல்லாம் சரியில்லாமல் இருக்குது. அதனால் நீங்கள் மிக்சியிலே அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். சிவந்துருச்சு. இது கூட ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்குவோம். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். ஆறட்டும். நல்லா ஆறினோட மிக்சியில் போட்டு பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சதை நல்லா சலிச்சு எடுத்துக்குவோம். கொஞ்சம் கூட குறவரன்னு இல்லாமல் நைஸாக சலிச்சு எடுத்துக்கணும். சலிச்சாச்சு. இப்போ வந்து பாசிப்பருப்பு எடுத்த அதே கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் சர்க்கரை இதையும் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இதையும் சலிச்சுக்கலாம். சர்க்கரையும் மாவும் சலிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு தாலியை கரண்டி வச்சுக்கலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குவோம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் முந்திரி பருப்பு. இது அப்படியே அதில் கொட்டிக்குவோம். இன்னும் கொஞ்சம் நெய் இதில் உருக்கிக்குவோம். இதுக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக தான் வேணும். அதனால தான் இதுக்கு பேர் நெய் உருண்டை.
கொஞ்சம் வெதுன்னு சூடாக இருக்கும்போது நல்லா கிளறிக்குங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். நான் பிடிச்சிட்டேன். சூப்பராக லட்டு பிடிச்சிட்டேன் பாருங்கள். இது செய்கிறது ஈஸி தான், சாப்பிட சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.